காமெடி பண்ணி சூர்யால சந்தானத்தை ஓவர்டேக் பண்ணவே முடியல. ஆனா ஹீரோவா பண்ணி சந்தானத்தை ஓவர்டேக் பண்ணிட்டாரு சூரி. சந்தானம் சார் வந்து ஒரு ராசியான ஒரு நடிகர். எப்படின்னா சந்தானத்துக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 50 ரூபா, எனக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்டே 200 ரூபா. அங்க நம்பர் 1 சந்தானம் தான். இது நீ யோகி பாபுக்கு இருக்கா சூரிக்கு இருக்கான்னு தெரியல, சந்தானம் சாருக்கு அப்படி ஒரு ராசி. நான் எந்த நடிகரோட ஆபீஸ்லயும் நான் போய் நின்று வாய்ப்புக்காக நின்று கை கட்டி நின்றதோ அவங்களுக்காக வெயிட் பண்ணதோ, அதுவும் வடிவேல் சாரோட ஆபீஸ்ல போய் பார்த்ததே கிடையாது. இன்னொரு விஷயம், நம்ம இன்னொரு நடிகர்கிட்ட கையேந்தவே கூடாது. ஏன்னா சில நேரம் காலில இருந்து நைட் வரைக்கும் நடிப்போம், 50 ரூபா கன்வின்ஸ் 100 ரூபா சம்பளம் இருக்கும், அந்த கன்வின்ஸை கூட கையில தர மாட்டாங்க. ஒரு விஷயம், வடிவேல் சார் கூட நான் டைரக்டர் மூலமாவோ இல்ல வேற ஏதாவது கம்பெனி மூலமாவோ போய் நான் போகும்போதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். யாரு நீ அப்படின்றது. இவரை வந்து நம்ம முன்னாடி 90s கிட்ஸ் அப்ப இருந்து இந்த டிவி எல்லாம் பார்த்துட்டு வரவங்களுக்கு லொல்லு சபா பழனி அப்படின்னா வந்து தெரியும். ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆனா சிறகடிக்காது செல்வப்பா அப்படிலாம் தான் தெரியும். ஸோ இன்னைக்கு என் கூட லுல்லு சபா பழனி அவர்கள் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து பேச போறோம். அவங்க கடந்து வந்த பாதை, இப்போ அவர் ஒர்க் பண்ணிட்டு சீரியல் நிறைய பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் அண்ணே. வணக்கம் செல்லக்குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சால ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து லொல்லு சபால எல்லாம் இருந்தீங்க. ஆரம்பத்துல பார்க்கும்போது அந்த லொல்லு சபா டீம்ங்கிறது ஒரு தனி ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். ராம்பாலா சார் பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவரை கேட்காம இந்த இன்டர்வியூ ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. நான் நிறைய இன்டர்வியூல சொன்ன ஒரே வார்த்தை தான், 3 வேளை நான் சாப்பிட்றதுக்கு 2 வேளை சாப்பிட்டு இருந்தேன்னா 3 வேளை சாப்பிட்றதுக்கு காரணம் ராம்பாலா சார். இது நிறைய இதில் சொல்லியிருக்கிறேன். என்னன்னா ராமு ராப்பிங்கிற மாதிரி ராம்பாலாக்கு முன்னாடி ராம்பாலாக்கு பின்னாடிங்கிற. ராம்பாலாக்கு முன்னாடி எல்லாம் கஷ்டமான ஸ்ட்ரகிளிங் தான். ஏன்னா சில நேரம் காலில இருந்து நைட் வரைக்கும் நடிப்போம், 50 ரூபா கன்வின்ஸ் 100 ரூபா சம்பளம் இருக்கும், அந்த கன்வின்ஸை கூட கையில தர மாட்டாங்க. அங்கிருந்து திருப்பி வர்றதுக்கு பஸ் காசு இல்லாம எல்லாம் நடந்து வந்திருக்கோம். இதெல்லாம் ராம்பாலாவை பாக்குறதுக்கு முன்னாடி. ராம்பாலாவை பார்க்கும்போதே நான் டைலாக் ஆர்டிஸ்டா தான் பண்ணேன். சின்ன சின்ன சீரியல் லொல்லு சபாவுக்கு முன்னாடியே நான் நிறைய சீரியல் நடிச்சிருக்கிறேன். இப்போ நீங்க சந்தானம் சார், யோகி பாபு சார் எல்லாம் பாத்தீங்கன்னா லொல்லு சபா தான் அவங்க ஸ்டார்ட் ஆரம்பம். நான் வந்து லொல்லு சபால வரும்போது டைலாக் ஆர்டிஸ்டா தான் வந்தேன். இன்னொரு விஷயம் சொல்றேன், யோகி பாபுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 50 ரூபா, சந்தானத்துக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 50 ரூபா, எனக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்டே 200 ரூபா. ஏன்டா அப்ப ஃபர்ஸ்ட் 200 ரூபா வாங்குற நீ அவங்க 2 பேரும் ஓவர்டேக் பண்ணி போயிருக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம். அப்படி கிடையாது. நமக்கு என்ன உண்டுமோ அது நமக்கு கிடைச்சே தீரும். நம்ம இன்னொருத்தரோட வளர்ச்சியை பார்த்து, அவரோட வளர்ச்சியை உங்க வளர்ச்சியெல்லாம் பார்த்து நான் இருந்தேன்னா எனக்கு கிடைக்கிறத டீ கூட கிடைக்காம போயிடும். புரியுதுங்களா? இங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட ஃபேஸுக்கும் ஒவ்வொருத்தரோட ஆக்டிவிட்டீஸுக்கும் ஒவ்வொருத்தரோட ஸ்டைலுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன், காமெடி பண்ணி சூர்யால சந்தானத்தை ஓவர்டேக் பண்ணவே முடியல. அங்க நம்பர் 1 சந்தானம் தான். ஆனா ஹீரோவா பண்ணி சந்தானத்தை ஓவர்டேக் பண்ணிட்டாரு சூரி. ஆமா, நான் அதை தப்பு பண்றாரு நினைக்கிறேன். யாரு தப்பு பண்றாங்க? அதாவது தொடர்ந்து அந்த மாதிரி ஏதாவது இல்ல தலைவர், அதாவது சந்தானம் ஃபேஸ் கட் வேற, சூரி ஃபேஸ் கட் வேற. இப்ப நீங்க கிராமத்து விஷயம், கருடன் மாதிரி உள்ள படம், விடுதலை மாதிரி உள்ள படம் சூரிக்கு தான் செட் ஆகும். இப்ப இங்க நான் தான் கிங்கு, பல்லவருக்கு புல்ல ஆயுதம், தில்லுக்கு தூட்டெல்லாம் சந்தானம் தான் செட். இப்போ வேற வேற. இப்ப நீங்க இது ரெண்டும் இல்லாம யோகி பாபு வந்து பரியரும் பெருமாள் பண்ணிருக்காரு, மண்டேலா பண்ணிருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா நமக்கு என்ன வருமோ அது கிடைக்கும். சந்தானம் சார் வந்துட்டு லுல்லு சபா டீம்ல மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளை வந்து யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க தொடர்ந்து அவர்கிட்ட வாய்ப்பு கேட்கறது உண்டா? ஏன்னா அவங்க டீமாவே ஒன்னாவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வடக்கம்பட்டி ராமசாமி கடைசியா வந்து வடக்கம்பட்டி ராமசாமி சக்சஸ் போத கொண்டு அந்த டீமா ஒன்னா இருக்காங்க. நீங்க ஏன் அந்த டீம்ல இருந்து வெளியே வட்டீங்களா? எதனால? இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த விஷயமே தவறான விஷயம். சந்தானம் சார் முதல் முறையா நடிச்ச படம் மன்மதன். அந்த படத்திலே நான் நடிச்சிருக்கிறேன். தனுஷ் கேரக்டர்ல சிம்பு டைரக்ஷன்ல நடிச்சிருக்கிறேன். அதுல ஃபுட்டேஜ்ல போயிருச்சு. அதுக்கு பிறகு மச்சக்காரன் சந்தானம் சார் படத்துல நடிச்சேன். அதுக்கு பிறகு அவரோட சொந்த படம், முதல் சொந்த படம் கண்ணால் எடுத்துன்னு ஆசையா. அதுல சந்தானம் சாரோட பிஏ அசிஸ்டன்ட் நான் தான், சங்குன்னு ஒருத்தன். ஆனா இந்த கெட்டப்பெல்லாம் கிடையாது. மீசெல்லாம் வலிச்சு தலையெல்லாம் வாரி இருப்பேன். சந்தானம் சார் இன்ட்ரோடக்ஷன் சீன்ல நான் வந்து ஒரு சங்க வச்சுக்கிட்டு இருப்பேன். என்னடா பண்றேன் பார்த்தா தெரியல, சங்கு ஊதுற எங்க ஊது, ஏன்டா ஆர்வம் சாவுக்கு வாசிறான்னா IPL மேட்சுக்கு ஊதுறியா அப்படிங்கிற மாதிரி. சந்தான சாரோட முதல் படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. தில்லுக்கு தொட்டு ஒரு சில படங்கள்ல என் ஃபுட்டேஜ்ல போயிருச்சு. அதுக்கு அவரு ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எந்த நகைச்சுவை நடிகர் கூட நடிச்சாலும் சரி, அவங்கள நம்ம குறை சொன்னான்னு வச்சுக்க, நம்ம பின்னாடி தான் போவோம். இப்ப நான் வந்து இப்ப சந்தானம் சாரே யோகி பாபு சாரே சொன்னா நான் பின்னாடி தான் போவேன். ஏன்னா சந்தானம் சார் வந்து ஒரு ராசியான ஒரு நடிகர். எப்படின்னா அவரு கூட நடிச்சவர் யாரா இருந்தாலும் சரி, அது மாறன் ஆகட்டும், சேசுவாகட்டும், கண்ணால் எடுத்துன்னு ஆசையா ஹீரோவாகட்டும், பவர் ஸ்டார் ஆகட்டும், சந்தானம் சார் கூட நடிச்சு எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது அவருக்கு அப்படியே ஒரு ராசி. இது நீ யோகி பாபுக்கு இருக்கா சூரிக்கு இருக்கான்னு தெரியல, சந்தானம் சாருக்கு அப்படியே ஒரு ராசி. எனக்கு வந்து இந்த படம் விட்டானா கூட நான் அடுத்த படத்துல நான் சந்தானம் சார் கூட நடிப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. அவர் யாரையுமே வேண்டாம்
டிஸ்கரேஜ் எல்லாம் பண்ண மாட்டார். அவர் எல்லாரையும், அதாவது தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றிலேயே தொலைக்காட்சியில இருந்து போய் தொலைக்காட்சியில இருக்கிற அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது வந்து சந்தானம் மட்டும்தான். அதனால இப்போ 25 வருஷம் ஆச்சு. நீங்க சொல்ல மாதிரி 25 வருஷம் இந்த சினிமாக்குள்ள வந்து ட்ரை பண்ண. இதுல அனலைஸ் பண்ணதுல இந்த சினிமாக்குள்ள வந்து நான் பண்ண தப்பு இதுதான், இதை மேபி நான் சரியா பண்ணிருக்கலாம்னு ஏதாவது யோசிக்கிறது தான். அது என்ன தப்பு? அது என்ன விஷயம்னா, என் சர்க்கிள்ல இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிவி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. யூடியூப் எதையுமே எல்லாமே அவாய்ட் பண்ணி ஒன்லி சினிமா மட்டும் தான் போயிட்டு வெறித்தனமா அலைவாங்க. அவங்க அளவுக்கு நான் போராட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்ப என்னோட பலமும் தெரியும், என்னோட பலவீனமும் தெரியும். நான் ரெகுலரா டிவி சீரியல் ஷூட்டிங் போகும்போது நிறைய பேர் கஷ்டப்பட்டு பசி பட்டினியோட தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம வந்து சேஃப்டியா ஜாயின் பண்ணியிருக்கிறோம். நான் ஒரு 118 சீரியல் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஜி தமிழ்ல பண்ணிட்டு இருக்க சீரியல்லாம் ஒரு 150 120 வைங்களேன். இது வந்து என்னன்னா ஆபீஸ் ஒர்க் போற மாதிரி, காலைல போனா சாயந்தரம் சம்பளம் இல்ல அடுத்த வாரம் சம்பளம். உனக்கு பொருளாதார ரீதியில் யார்ட்டையுமே கெஞ்ச வேண்டாம், நான் வறுமையில இருக்கேன், கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு அந்த நடிகர் உதவலை இந்த நடிகர் உதவலை, நம்ம பேச்சுக்கே இடம் இல்லை. நம்ம உழைக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம், 4 பேருக்கு உதவுறோம், 4 பேருக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கும்போது நீங்க வடிவேல் சார் கூட எல்லாம் நடிக்கிறதுக்கெல்லாம் இருந்திருக்கீங்க, நிறைய கேட்ச் பண்ணிருக்கீங்க. அதான் பின்னாடி போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு உங்களுக்குமே. நீங்க வடிவேல் சார் ஆபீஸ் எல்லாம் போய் ட்ரை பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? ஏன்னா எல்லாருமே சொல்றதுன்னா வடிவேல் சார் ஆபீஸ்க்கு போனா வாய்ப்பு கிடைக்கும், அங்க போய் உட்கார்ந்து இருந்தா மேபி வாய்ப்பு கிடைக்கும், அந்த மாதிரி ட்ரை சார். இன்னொரு விஷயம் சார், வடிவேல் நான் இருக்கிற பீரியட், நான் வந்த பீரியட்லயே வடிவேல் சார் விவேக் சார் எல்லாருமே காமெடி ட்ராக்ல தான் இருக்கிறாங்க. நான் எந்த நடிகரோட ஆபீஸ்லயும் நான் போய் நின்று வாய்ப்புக்காக நின்று கை கட்டி நின்னதோ அவங்களுக்காக வெயிட் பண்ணதோ அதுவும் வடிவேல் சாரோட ஆபீஸ்ல போய் பார்த்ததே கிடையாது. ஆனாலும் எனக்கு வந்து குஸ்தி, திமிரு, இந்தர்லோகத்தில் அழகப்பன், பிறகு சத்ரபதினு ஒரு 4-5 படத்துல அவர் படத்துல வாய்ப்பு கிடைச்சது. குஸ்தில எல்லாம் இந்த சாம்பிராணி போக போடுற பாயானா பண்ணியிருப்பேன், மேரானா அப்துல் ரகுமான் அது மாதிரி பண்ணியிருக்கிறேன். என்ன விஷயம்னா அப்ப சோசியல் மீடியா பெருசா இல்லாதனால அப்ப நான் குஸ்தில நான் நடிச்சே தெரியல. ஆனா இப்ப வந்து ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கெல்லாம் அதை போட்டு காட்டி ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க. நீங்க லொல்லு சபாவே நடிக்கும் போது பெருசா தெரியல, ஆனா இப்ப லொல்லு சபா யூடியூப்ல வச்சுதான் எங்களெல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடுறாங்கல்ல. வா எவ்வளவு நடிச்சிருக்காரு. ஆனா நம்ம நடிச்சது 75 எபிசோடு தான், ஆனா 750 ஷார்ட் கட் பண்ணி போடுறாங்க. இப்போ வடிவேல் சார் கூட அப்போ இருந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூ, வடிவேல் சார் தான் இந்த குரூ இருப்பாங்க அப்படின்னு. அந்த குரூக்குள்ள உள்ள போய் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இல்ல இன்னொரு விஷயம், வடிவேல் சார் கூட நான் டைரக்டர் மூலமாவோ இல்ல வேற ஏதாவது கம்பெனி மூலமாவோ போய் நான் போகும்போதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆமா, ரிஜெக்ட், இவங்களுக்கு காமெடி பேஸ் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அது அவர் மேல தப்பு கிடையாது. ஏன்னா அப்ப நான் யாருன்னு தெரியாது, நமக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய அசாத்தியமான திறமைசாலியும் கிடையாது. அது ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்கறதும் ரிஜெக்ட் பண்றதும் அவங்களோட முடிவு. எனக்கு உங்களை பிடிக்கலாம், இன்னொருத்தர் பிடிக்காம போகலாம், அதுக்காக வந்து அவங்க தப்பு, நான் தப்பானவன்லாம் கிடையாது. ஆனா இந்த குஸ்தி படத்துல பண்ணதுக்கு பிறகு ஒரு சில இடங்கள்ல இவன் இந்த டைலாக் இவனுக்கு கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் நான் வந்து எந்த குரூப்லயும் போய் நின்று அப்படி நான் நின்று இருந்தா இவன் அந்த குரூப் இவன் இந்த குரூப்னு சொல்லி ஒதுக்கி இருப்பாங்க. தவிர நான் சீரியல் பண்ணல, சன் டிவில திருமுருகன் சார் டைரக்ஷன்ல கல்யாண வீடெல்லாம் பண்ணும்போது நெகட்டிவ் கேரக்டர் வில்லன், அது வந்து தனியா இண்டிவிஜுவலா நம்ம திறமையை காட்டுவோம். அது வர்றவங்க தாண்டி தனியா வந்த நம்ம, அது எனக்கு ஒரு சந்தோஷம். இப்ப நம்மளை கூப்பிடுறவன் ஓகே லொல்லு சபா பழனியப்பன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, தவிர அவன் கூட நடிச்சேன் அவங்க கூட நடிச்சேங்கிறதெல்லாம் தாண்டி நீ இண்டிவிஜுவலா ஏதாவது பண்ணாதான் உங்களை மற்றவங்க கூப்பிடுவாங்க. கரெக்டு தானே? எப்பவுமே இப்போ வரைக்குமே நான் விவேக் சார் இருந்தவங்களோட எல்லாரோடையும் பேட்டி எடுத்துட்டேன், வடிவேல் சார் கூட இருக்கிற எல்லாரோடையும் பேட்டி எடுத்துட்டேன். 2 பேருமே ஒரு டிராஸ்டிக்கான கேரக்டர்ஸா சொல்லுவாங்க. இங்க இருக்கிறவங்க அவர் திட்டாம இருந்ததே இல்லை, இவங்க இருக்கிறவங்க ஒரு வார்த்தை கூட விவேக் சாரை பத்தி திட்டதே இல்லை. நீங்க 2 பேருமே டிராவல் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. விவேக் சாரோட குரூப்ல நடிச்சவங்க நிறைய பேருக்கு விவேக் சார் வந்து ஸ்கூல் ஃபீஸ், பசங்க படிப்புக்கு, கல்யாண விஷயத்துக்கு இதெல்லாம் விவேக் சார் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் சந்தானம் சாரும் அதே மாதிரி தான். சந்தானம் சாரும் நிறைய பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், நிறைய பேர் வடிவேல் சார் ஒன்று சொல்லுவாங்க, அவர் நிறைய பேருக்கு பண்ணதில்லை. நமக்கு மனசுக்கு பிடிச்சா தான் நாங்கள் பண்ணுவோம். இப்போ எல்லாருக்கும் உதவி பண்ண போறதில்லை. இப்ப வடிவேல் சார் வந்து வெங்கல்ராவுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஒரு சில குரூப் வந்து எனக்கு அவர் ஒண்ணுமே செய்யலைங்கிறாரு. இன்னொரு விஷயம், நம்ம இன்னொரு நடிகர்கிட்ட கையேந்தவே கூடாதுங்க. புரியுது? அதாவது நம்ம வேலை செய்யும் போதே நம்ம கொஞ்சம் காசு வச்சுக்கணும். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம வேற சொந்தக்காரங்கள்ட்ட கடன்ல அப்படி வாங்கினது தவிர எனக்கு இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உடம்பு சொல்லல, சந்தானம் உதவவில்லை, ஏன் உதவவில்லை, நான் சந்தானம் டீம் அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு பெரிய நடிகர்கள் கடன்ல இருப்பாங்க, ஏதோ பிரச்சனையில இருப்பாங்க, பர்சனல் ப்ராப்ளத்துல இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் வந்து எனக்கு உதவலை, ஏன்டா உனக்கு உதவுறதுக்காக தானே இருக்கு. அவங்கவுங்களை பார்த்துக்கணும் தலைவா. இப்போ நான் ஒரு சந்தான சாரை குறை சொல்றேன்னு வைங்க, அவர் எப்படி என்ன வந்து கண்டுக்குவாரு? ஆமா, நீ எல்லையை பத்தி திட்டிகிட்டே இருந்தா எப்படி கொடுப்பாங்க? நீங்க சந்தானம் சாராகட்டும் யாராகட்டாலும் அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஒரு சார் பாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா பிற்காலத்துல ஏதாவது ஒரு நாள் சரி அந்த பையன் பொழைச்சு போறான்னு அப்படி சொல்லுவாங்க. நீ ஓப்பனிங் போய் அவங்க கூட சண்டை போட்டான்னு எப்படி சொல்லுவாங்க?
புரியுதுங்களா? ரெண்டாவது அவங்களுக்கு நம்மளையோ இல்லை வேற யாரையும் பழி வாங்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவங்க வேலையில ஓடுறது, கதை கேட்கறது, கதை இது பண்றதுலேயே கரெக்டாக இருப்பாங்க. எந்த நடிகரையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. புரியுது, நமக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா கிடைக்கும். இல்ல இப்போ நீங்க வந்து கவுண்டமணி சாரோட நடிச்சிருக்கீங்க, அது ஒத்த விட்டு முத்தையால. அவரோட நடிச்ச பத்தி சொல்லுங்க. அந்த நக்கல்லாம் அப்படியே தான் இருக்காரு. 80 வயசுல ஒரு மனுஷன் வாழ்றதே கஷ்டம். கண்டிப்பா இல்ல, நிக்கிறதே கஷ்டம், நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அந்த கவுண்டர் வந்து அவ்வளவு நக்கல் நையாண்டி எல்லாம் நம்ம ஊர்ல டூரிங் டாக்ஸில 5 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடி உட்காந்து ஏய் உன்னால ஒண்ணு மிச்சம்டா, கரண்ட் பில்ல நான் கட்டினதே இல்லடா. இதெல்லாம் நம்ம சின்ன தம்பி எல்லாம் ஊர்ல பாத்துருப்போமே. பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை வந்து நான் வடிவேல் சார் கூட நடிச்சாலும், வேக் சார் கூட நடிச்சாலும், மயில்சாமி சார் கூட நடிச்சாலும், மனோபால சார் கூட நடிச்சாலும், எத்தனை காமெடியரும் கூட நடிச்சாலும் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஏக்கம் கவுண்டமணி சார் கூட ஒரு பிரேம்லயே வந்து அவர் என்ன ஒரே அடிக்கணும், என்ன கவுண்டமணி சார் அடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை எனக்கு. இது ஒரு ஆசையான்னு நீங்க கேட்கலாம். கவுண்டமணி சார் அடிச்ச எல்லாருமே பெரிய ஆளாயிருக்காங்க. நானும் கவுண்டமணி சார்ட்ட ஒரு அடியா வாங்கணும்னு சொல்லிட்டு தான் டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர் எனக்கு ரொம்ப அண்ணன் மாதிரி. அவர் அண்ணே எப்படியாவது ஒரு நாளாவது அடி வாங்குற மாதிரி, அவர் கூட ஒரு நாளாவது சேர்ந்து நடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றப்ப திடீர்னு ஒரு நாள் போனு, பழனி எங்க இருக்க, கிளம்பி வா 2 செட் ட்ரெஸ் எடுத்துட்டு வா அப்படின்னாரு. போனேன். ஒரு கேரக்டர் கவுண்டமணி சாரோட அது கேரக்டர் சொல்ல வேண்டாம், ஒரு கேரக்டர் ஒரு 2-3 சீன் வரும். எனக்கு என்னோட சித்தப்பா மொட்டை ராஜேந்திரன், இப்படி ஒரு கேரக்டர். எனக்கு கவுண்டமணி சாரையும் பிடிக்கும், மொட்டை ராஜேந்திரன் அண்ணனையும் பிடிக்கும். மொட்டை ராஜேந்திரனே எங்க எம்ஜிஆர் தான், எம்ஜிஆர் நகர் தான். அதாவது லட்டு தின்ன ஆசையா கண்ணா 2வது லட்டு தின்ன ஆசை அப்படிங்கிற மாதிரி 2 பேர். கவுண்டமணி சார் கூட நடிச்சு முடிச்சேன். அடிச்சு தட்டி டயலாக்லாம் பேசி முடிச்சிட்டேன். முடிச்ச உடனே அவர் ஒரு சேர் போட்டு உட்காந்துருந்தாரு. உட்காந்து அப்படின்னாரு. நான் கிட்ட போய் அண்ணே அப்படின்னு, யாரு நீ அப்படின்றாரு. அவருக்கு தெரியல யாரா டயலாக் எல்லாம் பேசுறா, இவரை வாழ்க்கையில எங்கேயுமே பார்த்தது இல்லையா அப்படின்னு. சார் நான் லொல்லு சபா ஆர்டிஸ்ட், நிறைய டிராமால எல்லாம் நடிச்சிருக்கு. அதான் நீ பின்னிற, இதுல உனக்கு நல்ல கேரக்டர்ப்பா, 2-3 சீன் வந்தாலும் நீ பின்னுற, நல்ல பண்ணு அப்படின்னு சொன்னேன். சார் எனக்கு எங்க வாழ்க்கையில வந்து உங்க கூட ஒரு போட்டோ எடுத்தாலே நான் சந்தோஷப்படுறேன் சார், நடிக்க கூட வேணாம் சார். ஆனா இன்னைக்கு எனக்கு அது நடந்திருக்கு சார், உங்க கூட போட்டோ எடுத்தா இன்னும் சந்தோஷம். இவ்வளவுதானே, வா போட்டோ எடு அப்படின்னா. நான் இருந்த இடம் வந்து இருட்டான இடம். அப்படி கேமராமேன் வச்சா ஐயோ சார் இருட்டா இருக்கு, சரி அப்ப நான் போகும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. கவுண்டமணி சார் டைரக்டர் சொன்னார், அந்த பையன் என் கூட நடிச்சான்ல, அவனுக்கு கொஞ்சம் கூப்பிட்டு போட்டோ எடுக்க ஆசைப்பட்டான் அப்படின்னு. அப்போ டைரக்டர் ஃபோன் பண்ணிட்டே, பழனி எங்க இருக்க, சார் கூப்பிட்றாரு ஓடிவா அப்படின்னா. நான் பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு டகடகடான்னு போட்டு அவசரம் சார் எப்போ கம்பெனி ஸ்டில் அவனை எடுத்துக்கான்னு சொல்லி நானும் கவுண்டமணி சார்னு அவரே எடுக்க சொல்லி அவருக்கு அனுப்பிச்சிருப்பா வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இது ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டேக் ஒன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. என்னோட ரீல்ஸ் எது போட்டாலும் சரி, எந்த ரீல்ஸ் போட்டாலும் சரி, எந்த இது வந்தாலும் பாருங்க, பார்த்து கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் நினைச்சாதான் எங்களுக்கு அரிசி. ஓகே, டாடா.